தேற்றமாய் வருவதாம் கணக்கு. சரியாக்கா? வெண்பா தெரியாதா? அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அதுல வெண்பா எழுதுறதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. ஈட்டடி குச்சீராய் ஏனையது நாற்சீராய் இரண்டில் தனிச்சீர் கொண்டு நாள் மலர் காசு பிறப்பென்று முடிவதாம் வெண்பா. அதையே ஒரு வெண்பா தான். அந்த இலக்கணம் சொன்ன இல்லையா, அந்த இலக்கணமே ஒரு வெண்பாவா தான். அதுதான் தொல்காப்பியர் காலத்திலிருந்து கடைபிடிக்கப்படுகிறது. அது மாதிரி ஒவ்வொரு ஆசிரியப்பாக்குன்னு ஒரு இது இருக்கு. ஆசிரியப்பால நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. எப்படின்னா, எண் சீரில் எழுதுவாங்க, 8 சீர் வச்சு 6 சீரில் எழுதுவாங்க. அதுலேயும் நெடில் குறில் மாற்றி இது பண்ணுவாங்க. களி நெடிலடி ஆசிரியப்பா அப்படின்னு நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 32 வகையான தமிழ் இலக்கணங்கள் இருக்கு, யாப்பு இலக்கணம். இந்த 32லையும் வராத ஒன்று இருக்கு. அதுக்கு பேரு முரண்தொடைன்னு பேரு. பாரதியாருடைய பாஞ்சாலி சபதம்னு ஒரு படித்திருக்கீங்களான்னு தெரியல. அந்த பாஞ்சாலி சபதம் முழுதுமே முரண்தொடையால் இலக்கணத்துல தான் எழுதப்பட்டது. அது தமிழ், அது படிச்சீங்கன்னாக்கா நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். வேற ஏதாவது கேள்விகள்?